பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோவை பார்க்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இன்றும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனம். வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நான் மீண்டும் வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நீங்கள் எப்பேற்பட்ட காரியத்தை எதிர்பார்த்தாலும் அந்த காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு தந்து உங்களை பலப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. இந்த உலகத்துல நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, அவரை சந்தோஷத்தோடு துதிக்கும் பொழுது, ஆண்டவரை முழு மனதோடு முழு உற்சாகத்தோடு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமாக நம் தேவ சமூகத்தில் அவரை துதிக்கும் பொழுது, அவரோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார். இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இதற்கு என்ன காரணம் என்றால் அநேக காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனோடு சஞ்சரிப்பது கிடையாது. தேவனை நம்புவாங்க, தேவனை விசுவாசிப்பாங்க, அவங்க ஆண்டவரை பாடுவாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாங்க, எல்லாம் செய்வாங்க, சபைக்கு வருவாங்க. ஆனால் கர்த்தரோடு சஞ்சரிப்பதை அதிகமாக செய்வது கிடையாது. இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அதாவது கர்த்தரிடத்தில் என்றால் அவரோடு சஞ்சரிப்பது, அவர் கூட ஆண்டவரோடு கூட இருப்பது தான், அவரோடு பேசுவது, அவரோடு கூட இருக்கிற அந்த உணர்வு தான் மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட சஞ்சரிக்க விரும்புகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரர்களே, உங்களோடு தேவன் இயேசு கிறிஸ்து அவர் சஞ்சரிக்க விரும்புகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஏனோக்கு, இந்த ஏனோக்குங்கிற மனுஷன், இந்த ஏனோக்குங்கிற இந்த நீதிமான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டு, அவரோடு பேசிக்கொண்டு, அவரை புகழ்ந்து கொண்டு, அவரை பாடிக்கொண்டு, அவரோடு கூட சஞ்சரித்த பொழுது தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி எடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய இதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய இதயத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த வேண்டுதலை நிச்சயம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை பலப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கலாம், ஒரு ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், அந்த பலவீனம் போக வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு காரியம், ஒருவேளை உங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், சொத்து இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த வேண்டுதலை நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை இந்த பூமியில் சமாதானமாக வைத்து அவர் உங்களை பலப்படுத்த, உங்களை சந்தோஷப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். வசனம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அல்லேலூயா. நீங்களும் நான் அதிகமாக கர்த்தரை தேடும் பொழுது, அவரோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது, அவரை அதாவது முழு உற்சாகத்தோடு முழு சந்தோஷத்தோடு நாம் கர்த்தரை பாடும் பொழுது,
அவரோடு கூட உறவாடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அந்த வசனத்துக்கு கீழே வாசிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ரொம்ப அழகான வசனம். ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வழி தேவனுடைய வழியாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு பல வழிகள் உண்டு. ஆமென். ஆனா எல்லா வழிகளையும் விட கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற வழி அது நல்ல வழி. கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற வழி அது செம்மையான வழி. கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற வழி அது சமாதானம் நிறைந்த வழியாக இருக்கிறது. ஆமென். அது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புவிக்கணும். ஆண்டவரே, நான் எப்படி வாழ வேண்டும், நான் எப்படி இந்த பூமியில் ஜீவிக்க வேண்டும், நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை, என் வழிகளை எல்லாம் உம்முடைய பாதத்தில் வைக்கிற ஆண்டவரே. நீர் என்னை உம்முடைய வழியில் நடத்தும். நீர் என் மேல் வைத்திருக்கிற சித்தத்தின்படி, நீர் என் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தின்படி நீர் என்னை நடத்தும். ஆமென். என் வழி ஒப்புவிக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையை, என் ஜீவனை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் வைக்கிற. நீர் என்னை ஆளுகை செய்யும், நீர் என்னை நடத்தும் என்று நாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வழியை அவருக்கு ஒப்புவிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அழகாய் நடத்துவார். அவர் அழகாய் நடத்துவார். பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அவன் யோசேப்பு ஆமென், அவர் உண்மையுள்ள மனுஷன், அவன் பரிசுத்தமுள்ள மனுஷன். பாவம் நேரிடும் பொழுது அவன் தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு ஓடின மனுஷன். அவன் கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தபடினால ஆமென், அவன் வாழ்க்கையில சில உபத்திரம் வந்தது, அவன் சில ஏமாற்றங்கள் வந்தது, சில தீமையான காரியங்கள் வந்தது. ஆனாலும் அவன் கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து அவன் கர்த்தர் அவனை விடுவித்தார். கர்த்தர் அவனை உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவர் நல்ல தெய்வமா இருக்கிறார். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருக்கு தன் வாழ்க்கையை அவன் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அவன் நம்மையும் யோசேப்பை போல உயர்த்த அவர் உண்மை உள்ள நல்ல தெய்வமா இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்ற அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புவிக்கும் பொழுது அவர் அழகாய் நடத்துவார். ஆமை. ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது, உன் நினைவுகள் என் நினைவு அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு இந்த உலகத்துல அவன் பல சிந்தனைகள் உண்டு, பல காரியங்கள் உண்டு, பல தேவைகள் உண்டு. இது எல்லாமே நம்முடைய சிந்தையில் உள்ளவைகள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த சிந்தனை ஆமென் உங்களுக்குள் இருக்கும் சிந்தனை எனக்குள் இல்லை என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்மை படைத்த தேவன், நமக்கு ஜீவனை கொடுத்தவர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்தவர். ஆமென். இந்த பூமியிலே ஆமென் மனுஷனுங்கிற ஒரு பதவியை கொடுத்து ஒரு பேரை வைத்து ஆமென் அவரை போல் அவருடைய சாயல் நம்மை படைத்து இந்த பூமியில் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். நம்ம எங்க பிறக்கணும், நம்ம பேர் என்ன பேர் வைக்கணும், எந்த இடத்துல பிறக்கணும், எங்க வாழணும், இது எல்லாமே ஆண்டவர் அறிவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த செய்தி கேட்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவன் ஆண்டவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு சஞ்சரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு சஞ்சரிக்க வேண்டும். ஆமென். தேவ பிரசன்னத்திற்குள்ள சஞ்சரிக்க வேண்டும். ஆண்டவர் ஆமென் தம்முடைய மகிமையை, தம்முடைய பிரசன்னத்தை நமக்கு தர அவர் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, எவ்வளவு துக்கங்கள் இருந்தாலும், எவ்வளவு பயம் இருந்தாலும், என்ன தேவைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி வைத்து விட்டு, ஆண்டவர் நீர் போதும் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் போதும், உம்முடைய சமூகத்திற்கு வருவதே எனக்கு மகிழ்ச்சி ஆண்டவரே. அப்பா இயேசுவே, உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசிப்பதே எனக்கு மகிழ்ச்சி.
ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பதே எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி ஆண்டவருக்கு எடுத்த காரியத்துல, ஆமென், ஆண்டவருடைய சமூகத்துக்கு எடுத்த காரியத்துல நாம் மகிழ்ச்சியாய் அதை அனுபவிக்கும் பொழுது, நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கும் பொழுது, மகிழ்ச்சியோடு ஆமென் கர்த்தரை பாடும் பொழுது, மகிழ்ச்சியோடு ஆமென் முழு சந்தோஷத்தோடு அவர் சமூகத்தில் நாம் கடந்து போகும் பொழுது, அவரை வாஞ்சிக்கும் பொழுது, நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய மன விருப்பங்களை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ ஆமென், அவங்களுடைய இதயத்தின் வேண்டுதலை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் நாம் அந்த வியாதியை பார்க்காமல், ஆண்டவரே நீர் போதும், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் போதும், நான் எனக்கு எவ்வளவு வியாதி இருந்தாலும் நான் உம்முடைய சமூகத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் சந்தோஷமாக உம்மிடத்தில் இருப்பேன் என்று நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வியாதியை மாற்றுவார், நம்முடைய கவலையை மாற்றுவார், கடன் பிரச்சனையை மாற்றுவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளை சந்திக்க ஆண்டவர் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நான் அதிகமாய் கர்த்தரை தேடும் பொழுது, அதிகமாய் அவரை துதிக்கும் பொழுது, அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்புவிக்கும் பொழுது, நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் அவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வழிகளை, ஆண்டவர் என்னுடைய வழி வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய வழி போதும், நீர் தான் என் வழி ஆண்டவரே, என்னை படைத்த தேவன் நீர் ஆண்டவரே, உம்மால் என்னை நடத்த முடியும், உம்மால் என்னை பலப்படுத்த முடியும், உம்மால் என்னை போஷிக்க முடியும், உம்மால் என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், உம்மால் எனக்கு வீடு கட்டி தர முடியும், உம்மால் எனக்கு சொத்து தர முடியும், உம்மால் எனக்கு சமாதானம் கொடுக்க முடியும், உம்மால் என்னுடைய வியாதியை போக்க முடியும், உம்மால் என் தேவைகளை சந்திக்க முடியும், நீர் போதும், உம்முடைய வழி போதும், நீர் காட்டுகிற வழி போதும் ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அழகாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார், மேன்மையாய் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ரொம்ப அழகாய் நடத்த விரும்புகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த 37ஆம் சங்கீதம் 4:5 வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். 5வது வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். இந்த வசனத்தின் மூலமாக நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்து நாம் அவரையே நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நாம் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் நமக்கு செய்து நம்மை மனமகிழ்ச்சியாய் வாழ வைக்க, நம்மை சமாதானமாக வாழ வைக்க அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, விடுதலை, ரட்சிப்பு எல்லாவற்றையும் கொடுத்து ஆமென் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாய் வாழ வைப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.